அடடா, உச்சக்கட்ட நெருக்கடியில நேரு அவர்கள் இருக்கிறாரே, பாவம் அவரு. பெரியாரெல்லாம் கொள்கை தலைவர், அவருதான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசினவங்க கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. அவரா அது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயோ! நிறைய பேசலாம். நிறைய இருக்கு விஷயங்கள். இன்னைக்கான தரமான சம்பவங்கள் நிறைய இருக்கு. உள்ள போலாம் வீடியோக்குள்ள. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ். நான் தீபிகா. இணையதளத்துல செம்மையா பக்காவா வைரல் ஆகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விஷயமா தான் இருக்கு. சோ இவர் என்ன பண்றாரு, கிட்டு 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 கோயில் உள்ள அப்படியே ஒரு கூட்டத்தோட சல்லுன்னு உள்ள போறாரு. இது இவரை பார்க்கும்போது இவர் என்ன நேரு தானா, இவர் அமைச்சர் தானா, இவர் யார் இவருன்னு ஜூம் பண்ணி போட்டாலும் அவரு தான் ஆட்டா, இவரு எங்க கோயில் பக்கம் வராரு. இவர்தான் பெரியார், நாங்க பெரியார போற்றோம், நாங்க வணங்குறோம், அவருடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, எங்களுக்கு மத நம்பிக்கை கிடையாது, ஜாதி நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது. கடவுள் எல்லாம் பெரிய அளவுல கும்பிட்டா அது ஒரு மூட நம்பிக்கை, அது எங்களுக்கு திராவிட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எதெல்லாம் பொய்யோ எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி விட்டுக்கிட்டு நாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஈவன் நம்ம திருமாவளவனை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஒரு கோவில் போறாரு, திருநீர் வச்சுக்கிறாரு, வச்சுக்கிட்டு ஜம்முன்னு வராரு, வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் லைக் ஒருத்தவங்க போட்டோ செல்ஃபி எடுக்க வராங்க, அதை பாக்குறாரு, பார்த்து ஷேப்பிங்கோட பண்றாரு, பண்ணிட்டு அப்படியே பொறுமையா அழிச்சிடுறாரு. இந்த சம்பவத்தை எல்லாருமே பார்த்தோம். பட் வேர்த்துது, நான் இப்படி தொடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ அவங்களுக்கே தெரியுது வச்சுக்கிட்டாங்க, பட் மாட்டிக்கிட்டோம், அது என்ன எங்களுடைய மத நம்பிக்கையை கெடுக்கும் வகையில இருக்கு உங்களோட ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டாங்க. ஏன் அவ்வளோ ட்ரை பண்ணணும்? என்ன இருக்கு, சாமியோட பொட்டு சந்தோஷமா வச்சுக்கிட்டோம், அணிஞ்சுக்கிட்டு போறோம், என்ன இருக்கு அதுல, தப்பு ஏதாவது இருக்கா? ஏதாவது பெரிய குத்தமாயிடுமா? ஆனா குத்தம் ஆயிடும். ஏன் அந்த அளவு பேசி வச்சிருக்கோம்ல, திராவிட கொள்கைன்னு சொல்லியிருக்கிறோம், பெரியாருடைய கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், இப்படி எல்லாம் பண்ணியிருக்கோம்ல, அப்புறம் எப்படி நம்மளால வச்சுக்க முடியும்? சேம் சினாரியோ. நேரு அவர்கள் அந்த கோவில் போனதுக்கு அப்புறம் பயங்கரமா போகுது. சரி விடுங்க, இந்த கோயில் இஷ்யூ, ஒரு கோயிலுக்கு போனதான் குத்தமான்னு கேட்டீங்கன்னா விட்டுருங்க. அந்த விஷயத்துக்கு நெக்ஸ்ட் பேசுவோம். நெக்ஸ்ட்னா இதை விட்டுருவோம். அப்படியே முக்கியமான சம்பவமே இனிமேதான் இருக்கு. இன்னும் திப்பிக்காதோ சஸ்பென்ஸா சொல்ற மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக்கா பேசுறேன்னு கேட்டீங்கன்னா உண்மையாதாங்க. இப்போ நேரு அவர்களுடைய துறை சார்ந்த கிட்ட 2578 போஸ்டிங்க்கு பணம் வாங்கிட்டு அவர் வேலை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வைக்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு போஸ்டிங்க்கும் 25 இருந்து 35 லட்சம் வரைக்கும், குறைஞ்சபட்சம் இவ்வளோன்னு போட்டுக்கிட்டா ஊழல் அப்படிங்கிறது ஒரு 888 கோடி அளவுக்கு அவர் ஊழல் செய்திருக்கிறாரு அவருடைய துறை சார்ந்த வேலை வாய்ப்புக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க, சட்டவிரோதமான பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல இடி என்ன பண்றாங்க, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அவருடைய தம்பியோடைய இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அவர் சார்ந்து இருந்தது, அதெல்லாம் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸும் சிக்குச்சு, வாட்ஸ்அப்ல எங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் இருக்கு, 10 ரூபா நோட்டை வச்சு எங்களுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லி உடனடியா நீங்க எஃப்ஐஆர் அப்படிங்கறத போடுங்க, இடி இதை உடனே பூந்து உள்ள நாங்க ரெடியா இருக்கோம், நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால இத்தனை நாள் எப்படி வேணா போ, செய்யற வரையும் கடைசி நேரத்துல கழுத்து பிடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம்ல இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஆளும் கட்சியும் மத்திய அரசாங்கமும் ஒன்னாவது இருக்கணும், அதுவும் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு புடுக்குன்னு இருக்கிறதே இருக்கு. பட் வெளி உலகத்துல அப்படி இருப்போம், பட் கஷ்டம்னா நாங்க உடனே ஓடுவோன்றதும் உண்மைதான் போல. இது எப்படி சொல்றேன்னா, நேரு அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை குடியரசுத் தலைவர் அவர்களை மீட் பண்ணிருக்கிறார். பிகாஸ் அவர் இப்போ இங்கதான் இருக்கிறாரு, தமிழகத்துலதான் இருக்கிறாரு இல்லையா, வந்துட்டு போனாருல்ல. ஸோ அப்போ போய் மீட் பண்ணி அவரெல்லாம் போய் பேசிட்டுலாம் வந்திருக்கிறாரு. ஆமா, இதெல்லாம் பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊழலை பத்தி தாங்க சொல்றேன். 888 கோடி ஊழல் இது ஒண்ணு நடந்திருக்கு. இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணணும், இவரை நான் என்னன்றத என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடி சொல்றாங்க. ஆனா இதை இன்னும் அவங்க போடாம இருக்காங்க. இதை எஃப்ஐஆர் அவங்க போட்டு இதெல்லாம் சிறப்புப்பட அவங்க செயல்படுத்தல அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நீதிமன்றத்துக்கு போகும், நீதிமன்றம் கேள்வி கேட்பாங்க, ஸ்ட்ரெயிட்டா இடி உள்ள வந்துச்சுன்னா அன்னைக்கு சட்டவிரோதமா நீங்க எப்படி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வீங்கன்னு புடிச்சு இழுத்துட்டு போய் ஜெயில வைக்க கூட வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த நேரத்துல நேரு கிட்ட கேக்குறாங்க, சார் இது என்ன சார், இந்த மாதிரி உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு, என்னது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுன்னு ஓடிடுறாரு. ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் சும்மாங்க, அரசியல் அதனாலதாங்க, எலெக்ஷன் கிட்ட வருதுல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த சினாரியோஸ்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சீனெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நேரு அப்படி சொன்னாரு, ஒரு பக்கம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை மீட் பண்றாரு, இன்னொரு பக்கம் எங்க போறாரு, இதுதான் விஷயம்.
சீர்காழியில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோயில். சட்ட சிக்கல் எல்லாத்தையுமே தூக்கி அடிச்சு சாப்பிடக்கூடிய சட்டநாதர் அப்படிங்கிற இந்த சன்னதிக்கு போயிருக்கிறாரு. சீர்காழியில இருக்கிற இந்த கோவிலுக்கு போயிருக்கிறாரு. இது என்னன்னு புரியுதா? இப்ப சட்ட சிக்கல் அப்படின்னா நேரு அவர்களுக்கு இருக்கிற ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னா ஒரு பெரிய அளவுல பிரச்சனையா போகிறது இதுதான். ஊழல் குற்றச்சாட்டு, அவர் துறையிலே அவர் வேலையை வாங்கி கொடுத்திருக்காரு, பண பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் 888 கோடிக்கு ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் தான், இந்த சம்பவம் தான். இதை தாண்டி அவருக்கு வேற ஏதாவது இருக்குமான்னு கேட்டா இல்ல. இப்ப நம்ம போய் திரும்பவும் சார் என்ன சார் நீங்க அந்த கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்களாமே அப்படின்னா, சும்மா போற வழியில இருந்துச்சுங்க, நான் ஒரு மீட்டிங்க்கு போனேன், அதுக்காக தான் நான் போனேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு கன்ஃபார்மா சொல்லுவாங்க. நான் அப்படி போறது மாதிரி இருந்தா தனியா தானே போயிட்டு வந்திருக்கணும். நான் பாருங்க ஒரு பெரிய படையோட இவ்வளவு பெரிய கிரௌடோட நான் உள்ள போயிட்டு வந்திருக்கேன், இந்த வீடியோ எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுங்க, நான் அப்பயும் போயிட்டு தானேங்க வந்தேன், அதெல்லாம் சும்மாங்க அடிச்சு விடுவாங்க, எலெக்ஷன் டைம் இதேதான் சொல்ல போறாங்க. ஆனா இவ்வளவு நாள் இல்லாம கோவிலுக்கு அவர் ஃபேமஸா போயெல்லாம் நம்ம யாருமே பார்த்தது கிடையாதுல்ல. பட் நேரு திடீர்னு அந்த கோவிலுக்கு ஏன் போனோம்? எவ்வளவோ கோயில் இருக்கே, நம்ம கொஸ்டின் கரெக்டா தானே வைக்கிறோம், அந்த கோயிலுக்கு ஏன் போனோம்? சட்ட சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய சட்டநாதர் கோவிலுக்கு நீங்க ஏன் போனோம்? அங்க ஏன் போகணுங்கிறது தானேங்க கேள்வி அப்படின்றதுதான் எல்லாரும் கேட்கக்கூடிய கொஸ்டினா இருக்கு. சோ இந்த கோவிலுக்கு போயிட்டு அவர் எப்படி நிம்மதியா வெளில வந்துட முடியும்? இதுக்கப்புறம் கேள்விகள் இருக்கு. திராவிட கொள்கை, பெரியார் கொள்கை, இறை நம்பிக்கை இல்லை, இது எதுவுமே இதெல்லாம் எனக்கு கிடையாது 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 அப்படின்னு சொல்லி லைன் அப் பண்ணிட்டே வர அளவுக்கு இருக்கிற ஒரு நாங்கெல்லாம் ஐயோ சாமி எல்லாம் கும்பிடவே மாட்டாங்க, நம்மளும் அப்படிதான் இருக்கணும், நம்ம திராவிட கொள்கை பெரியார் கொள்கைன்னு நம்மளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு திடமா இருந்தோமே, நீங்க தாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க புஸ்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்களாம். அப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சா? ஊழல் பிரச்சனையால பயம் வந்துருச்சா? சட்ட பிரச்சனையால பயம் வந்துருச்சா? அதனாலதான் நீங்க கோவில் போனீங்களான்ற கூடுதல் கேள்வியும் நேரு அவர்களை நோக்கி கேட்கப்படுது. அதுக்கு பதில் அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். நம்ம சொன்னதுதான் அவர் சொல்றாரா அப்படிங்கறதையும் மேட்ச் பண்ணி கிரிச் போட்டுக்க வேண்டியதான் போல. திமுக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்கச்சக்கமான இடையூறு பிரச்சனை, ஒரு பக்கம் எப்படி திரும்பினாலும் ஒரு பிரச்சனை. செந்தில் பாலாஜி மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரூர் இஷ்யூக்கு அப்புறமா எல்லாரும் போட்டது பரட்டினது உருட்டினது பார்த்தோம். அடுத்து திரும்பவும் இப்ப நேரு அவர்களை வச்சு இப்ப செஞ்சு வச்சிருக்கிறத பாக்குறோம். பிடிஆர் அவர்கள் திடுதிப்புன்னு திமுகவுக்கு நல்லது செய்யற மாதிரி எல்லாரையும் போய் பாக்குற மக்கள் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஒரு சம்பவம் செஞ்சு வச்சுட்டாரு. அது முன்னாடி ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணிருக்கேன், மிஸ் பண்ணாம பாத்துருங்க அதையும். இது மாதிரி அமைச்சர் பெருமக்களால் நிறைய பிரச்சனைகள். இதுல கூட்டணி கட்சிகளாலையும் பிரச்சனைனா ஸ்டாலின் ஐயா என்னதான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. என்னன்னா காங்கிரஸ்ல இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூத்த தலைவரா இருக்கிற கிருஷோலிங்கர் அவர்களுக்கு டைம் கொடுக்குறாப்ல, எங்களுக்கு நீங்க எப்படியாவது ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறத குத்தி விடுறாரு. எது மூலயமா? திமுகவுடைய ஆட்சி முன்னாடி கிட்டத்தட்ட 5000 பாலியல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. பட் இந்த நேரத்துல திமுகவுடைய ஆட்சிக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ண ஒரு 1-2 வருஷத்திலேயே 8110 பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கிறது ஏறி இருக்கு. அப்ப இந்த வருடம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணா இன்னும் எந்த அளவுக்கு ஒரு ஹைப் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் குறை சொல்லாத நபர்கள் என்ன பண்றாங்க? திமுகவை கார்னர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து விசிக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தொகுதியில எங்களுக்கு நிறைய தொகுதிகள் வேணும், ஏன்னா திமுகவுக்கு ஒரு 4 ஓட்டு உழுது அப்படின்னா 1 ஓட்டு எங்கள்தான் இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை நாங்க கொடுக்குறோம். விசிகா இல்ல அப்படின்னா திமுக கிடையவே கிடையாது, ஒளிஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு இவர் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு. சோ திமுகவுக்கு அடுத்தபடியான ஒரு கட்சி அப்படின்னா நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸா, விசிகாவா, இல்ல நெக்ஸ்ட் கம்யூனிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருமே பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. கிட்டத்தட்ட இன்னைய தேதிக்கு திமுகவுல ஒரு 15 கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் திடமா தான் இருக்கிறாங்க. ஆனா தொகுதி அப்படின்னு சொல்லி பிரிக்க வரும்போது இருக்குது சண்டை, அப்போ இருக்குது கச்சேரி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப அளவுக்கு மண்டைய புடிச்சு வெடிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி யாருக்கு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு. படியா விஜய் அவர்கள் வேற அவரை போட்டு உருட்டிட்டாரா, திரும்பவும் இது வர இன்னும் கொஞ்சம் அவருக்கு டென்ஷனா இருக்கும். அவர் சொன்னதுக்கு அப்புறமா இதை எப்படி பாக்குறாங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் அப்படிங்கறத ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேல வச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மேல தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாரு. அடுத்ததா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வடிவேலு அவர்களுடைய பாணியில நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய் அவர்களுடைய பேச்சு இருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு சிறுமைப்படுத்தி அவர் கரூர் இஷ்யூவை பெரிய அளவுல கொண்டு போகாம ரொம்ப நார்மலா அவர் கையாண்டு இருக்காரு. இந்த பெருந்தன்மை அவருக்கு புரியல, அவரை சிறுமைப்படுத்தி பேசுறாரு. அவரு சிறுமைப்படுத்தி பேசுறதுனால சிறுமையா ஆக போறது அவருதான்.
யாரு? விஜய் அவர்கள் தான் சிறுமைப்படுத்தி பேசுறதுனால, முதலமைச்சரை சிறுமைப்படுத்தி பேசுறதுனால சிறுமைப்படுத்தப்பட போறது யாரு அப்படின்னா இவர்தான், விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இவரெல்லாம் ஏன் கட்சி ஆரம்பிச்சாருன்னு தெரியல. போய் யாராவது இருந்தீங்கன்னா போய் கேட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்பாவு அவர்கள் அப்ப திமுக தானா? அப்ப இவ்வளவு நாள் வந்து அப்படி இப்படின்னாங்க, அதிமுக பாஜகன்னு எல்லா கட்சியும் உள்ள சட்டப்பேரவையில இருந்து ஒரு நார்மலா நீங்க தாங்க எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கரா உட்கார வச்சிருக்கிற அந்த நபர் இவங்களுக்கு மட்டுமே ஒரு முன்னுரிமை கொடுத்து பேசுறது தப்பா இல்லையா அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ அடுத்ததான் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன் கேம்பைன்ஸ்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத எங்களுக்கு தெளிவா கட்டமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு மனுவா எங்களுக்கு கொடுங்க, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இத தமிழக அரசாங்கம் இப்ப வரைக்கும் நிலுவையிலே வச்சிருந்த சூழ்நிலையில கொடுக்க முடியுமா முடியாதா, டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் ரொம்ப அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்த காரணத்தினால இப்போ இந்த கூட்ட நெரிசல்கள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு அங்க என்னென்ன கிரைட்டீரியாஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மொத்தமா இதெல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. யாருடைய தலைமையில எல்லாம் இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர்களான நேரு அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், அடுத்து ரகுபதி அவர்கள், இவங்க எல்லாரையும் வச்சு இவங்களுடைய தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் கூடுதலா பீகார்ல எலெக்ஷன் அப்படிங்கிறது வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 243 தொகுதிகள் இருக்கு இல்லையா, இதுல 121 தொகுதிகள்ல மட்டும் இப்போதைக்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நடக்கும். இந்த பீகார் எலெக்ஷனை வச்சு காங்கிரஸ் எப்படியெல்லாம் கேம் விளையாண்டாங்க அப்படிங்கறது எல்லாருமே பார்த்தோம். பட் இந்த எலெக்ஷன்ல என்ன மாதிரி மாறுதல் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 121 தொகுதிகள்ல எக்கச்சக்க கட்சிகள் இருக்கும். இந்த பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது மட்டும் கிட்டத்தட்ட 1314 வேட்பாளர்களை களத்துல இறக்கி விட்டுருக்காங்களாம். எல்லாரும் போய் நின்று வாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு விட்டுட்டு இருக்காங்களாம். இன்னும் சிறப்பான செய்திகள் என்னென்னலாம் வருதோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மிஸ் பண்ணிடாம லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching this video. நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.